ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு ஐட் நீ எதில் ஸ்டாப் பண்ணும்போது அந்த கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அது என் சம்மர் டைமாக இருக்கனால எனக்கு அடிக்கடி மூச்சு வாங்குது. ஸோ அது மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளோவில் பேசும்போது அப்படி மூச்சு வாங்குது, இறங்குது, கம்மியாகுது, ஸ்லோவாகுது, அதிகமாகுது. அது சம்மர் டைமாக இருக்கனால அதுமாரி இருக்க போல். ஸோ அது என்னென்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ண மாதிரி வந்து பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணி போனால் இப்போ ஸ்டார்டிங்கே நீங்கள் தேங்கோட வீட்டில் இருப்பீங்க. ஜாய் தேங்க் பீரியட்ஸ் வேறு உனக்கு. ஸோ நீ ஸ்கூலுக்கு வர கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லை இருக்காதா? எப்பவுமே ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு வருவியா இல்லை வீட்டில் தான் ரெஸ்ட் எடுப்பியா? வீட்டில் தான் ரெஸ்ட் எடுப்பேன். சரி ரெஸ்ட் எடுத்துக்கோ சரியா? மெய்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டு போகிறேன், கரெக்ட் டைமுக்கு வந்துடும் சரியா? என்ன சாப்பிட்ணும் அது நீயே கேட்டேன்னா அவங்க முன்னாடியே செஞ்சு வச்சுருவாங்க. இதோ இந்த ஃபோன் இருக்குல்ல, இதில் கால் பண்ணி சொல்லிடுவோம் 1 ஹவருக்கு முன்னாடி சரியா? தயம் என்ன ஜாய்? இல்லை தேங்க்ஸ். சரி பார்த்து இருந்துக்கோ. நான் ஆஃப்டர்நூன் நீ வந்துடுறேன் சரியா? ஓகே தேங்க் நடி. இல்லை எப்படி இருக்கணும்? இல்லை மார்னிங்லேருந்தே மாஸ்க்கு போடலை இப்போ வரைக்கும். எல்லாம் வேணாம், பீரியட்ஸ் வேறு, இந்த டைமில் மாஸ்க் அது இதுன்னு க்ரிஞ்செலாம் பண்ண வேணாம். நீ தயம் ஜாய் க்ரிஞ்செலாம் நிறைய ஆரம்பிச்சிடுச்சுல, நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்குறோம் அது சொன்னேன். என்ன ஜாய் கேட்கல? ஒன்றும் இல்லை தயம். சரி ஜாய் ஒரு மாதிரி நர்வ்ஸ் எல்லாம் இருக்காது, ஃப்ரீயாக இரு சரியா? ஓகே தேங்க் என்னடி வேணும்? இல்லை தேங்க்ஸ் அவ்வளோதான். போதும் நான் கிளம்புறேன். ஓகே தேங்க் அப்படி சொல்லிட்டு தேங்கும் கிளம்பியிருப்பான். ஸோ இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட தயம் அப்படியே உங்களையும் நினச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ கரெக்டாக சைனீஸ் டே மச்சான் என்னடா ஒரு மாதிரியாகவே இருக்க, புரியலையே என்ன மால் ஜாய் வரலையா? அம்மா அச்சா அவங்க வீட்டில் தான் தங்குறேன்னா எங்கடா காணோம்? அச்சு தொத்திட்டியாண்ணா? ஒன்றும் இல்லை, காலையிலே காலை பிடிச்சி கெஞ்சி அழுகுறா. பீரியட்ஸான், வயிறு ரொம்ப வலிக்குதான், ரொம்ப 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 அழுதா, காலை பிடிச்சி அழுதா, அதனால ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன். நான் சொல்கிற உனக்குலாம் இறக்கோன்னே இருக்காதே, அப்படியே கெத்தாக இருப்பியே. அடித்தேன், ரொம்ப அழுதா, அதனால தான் அப்படி சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டா அப்படின்னு உங்களை நினச்சிட்டு இருக்கான். என்ன பண்ணிகிட்ருப்பா? டே மச்சான் விசேஷிட்டு வரேன் இரு அப்படி சொல்லிட்டு டைம் வந்து அப்படி தூரமாக போயிட்டு கால் பண்ணுறான். ஸோ உங்கள் லேண்ட்லைன் இருக்கும் இங்கே தான், அவனோட ரூமில் இருக்க நம்பருக்கு தான் கால் பண்ணுறான். என்ன ரிங் அடிச்சுட்டே இருக்கு? ஐயோ செகண்ட் டைம் அடிக்குதே, எப்படி? ஹலோ ஏய் உன் கால் எடுக்க எவ்வளோ நேரம் ஆடி? தயம் இல்லை தயம் இந்த கால் நான் எடுக்கலாமா வேணாவான்னு ஒரு பயம், அதனால தான். இரு பயம். ஜாய் இப்போ எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்க? நல்லா தான் இருக்கேன். சரி அதான் கேட்டேன். நல்லா இருப்பல்ல? சாரி தயம், இல்லை இது உங்களோட ரூமில் இருக்க கால், அது எடுக்கலாமா பர்சனல்லாம்? அதான். சரி எடுக்கவே இல்லையா? அதுதான் நம்ம ரூமில் மயக்க மூட்டு வேண்டியான்னு பயந்துட்டேன். வேறு எதுவும் இல்லை சரியா? அப்புறம் இது மாதிரி டைம்லலாம் ரொம்ப வலிக்குமா? வயிறு வலிக்குதா இப்போது? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வலிச்சது, இப்போ இல்லையா? இல்லை. சரி மறுபடியும் வருமா என்ன? வரும். ரொம்ப வலிக்குமாடி? ஜாய் ரொம்ப வாடி, ரொம்ப அழுவியா என்ன? ஆமாம் தயம். என்னாச்சு அவனுக்கு? நடிக்கிறானா என்ன? என்னடி மீதியாகவே இருக்க? தேங்க்ஸ் தயம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட். சரி அதுவோ வை அப்படி சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு மேட்ஸ் கால் பண்ணுறான். சொல்லுங்கள் சார்.
அவளுக்கு வயிறு வலியாக இருக்குன்றா. என்ன பிடுங்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரில. டக்குன்னு டாக்டர் கால் பண்ணி என்ன ஏதுன்னு பாருங்கள், புரியுதா? ஓகே சார். அப்புறம் அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் கேட்டு கொடுங்க. அட்லீஸ்ட் ஜூஸ் ஆச்சு கொடுத்தீங்களா? சார் 2-3 டைம் கொடுத்தோம் சார். மேடம் தான் வேணாம், அவள் என்னோட கெஸ்ட், ஸோ நல்லா பார்த்துக்கணும். ஓகே சார், ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அவங்கள கால் கட் பண்ணிடுறாங்க. ஸோ தயம் அகெயின் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் வந்து உட்காந்துட்டு என்ன மச்சான் ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்கு, என்னடா சரியில்லை, காலைல வந்ததுல சாக்லேட் கூட எடுத்துக்கல என்ன யோசிச்சுட்ருக்கேன். அவளை எப்படிலாம் அழுவணும் அது யோசிச்சுட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு தயங்க அப்படியே உங்களே யோசிச்சுருக்கான். காலையில் ஃபுல்லாக உங்களை மாஸ்க் இல்லாமல் பார்த்துருப்பான். உங்கள் ஃபேஸை ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்கும் தூங்கி இருந்து உங்கள் ஃபேஸ். ஒரு மாதிரி தெரியலடி, ஐயோ என்ன மூலடா இது, ஒரு மாதிரி சாக்லேட் மாதிரி இருந்தால சாக்லேட் ஆகட்டும். ஐயோ அப்படியே அப்படியே சப்பி சாப்பிட்றணும். ஐயோ அவளுக்கு தான் எனக்கு பிடிக்காதே, எனக்குமே அவளை பிடிக்காதே. என்னடா ஃபீல் இது, இருங்க இருக்கு. சை டேய் ஒயிட் சாக்லேட் கொட்டுறா. டேய் ஒயிட் சாக்லேட்டா இல்லை ஒயிட் பவுட்ரா? சரிடா பவுட்ரு கொட்டுறா. விட்றா மச்சான். மச்சான் பீரியட்ஸ் வேறு அந்த பொண்ணுக்கு போட்டேன்னா நீ ஏறிடுவேன், உனக்கு ஏறிடுச்சுன்னா அந்த பொண்ணு செத்துடுச்சு, தேவையா? அப்போது தயங்க அப்படி யோசிச்சிட்டே இருக்கான். என்னடா நான் கூட நினச்சா அந்த பொண்ணை திட்டிட்டு போட்டுருவேன்னு போட்டேன், பார்த்தா வேணான்னு ஒதுக்குறேன். ஏய் அப்பெல்லாம் இல்லை கூட அப்படி சொல்லிட்டு தயங்கும் நிறைய எடுத்திருப்பான். நான் வச்சான் காண்டாவது அந்த பொண்ணு மேலே. இப்போ தயங்க அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கார் எடுத்திருப்பான். இப்போ காரில் தான் இப்போ வந்திருப்பான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, அப்படி ரூமுக்கு வந்து நிற்கிறான். காண்டாக்லையே அப்படியே இந்த சாக்லேட் நக்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. காண்டில் ஆக மாட்டேங்குதே. ஏ ஜாய் தூங்கிட்டாளா? ஜாய் ஏய் தயம் என்ன கண்ணெல்லாம் எப்படி சுருக்கிட்டே வரான். ஐயோ போச்சு. தயம் தயம் உனக்கே தெரியும்ல தயம். தயம் இல்லை தயம், பெட்டில் படுக்கக்கூடாது தான் தயம், சோஃபாவில் தான் படுத்தேன். அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. இடம் ஸ்பேஸே பத்தல தயம், குட்டி ஸ்பேஸாக இருந்துச்சு. நீ வரத்துக்கு லேட் ஆகும்னாங்க, அதனால தான் தயம் தெரியாமல் தான் தயம் படுத்துட்டேன். சாரி தயம் தயம் தயம். ஏய் பத்துக்கோ உன் பெட் பத்து. ஜாய் இங்கே வா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே இழுத்து அவன் ஃபேஸோட ஃபேஸாக ஒட்டிட்டு அழகாக இருக்கடி சாக்லேட் மாதிரி அழகா. இங்கே தயாங்க திருன்னு பார்க்குறீங்க. என்ன அழகா? அழகா இருக்கு. என்ன ஜாய்க்கு திமுரு ஜாஸ்தி, தயங்கும் திமுரு ஜாஸ்தி. என்ன புளி உரும்புற மாதிரி உரும்பிட்டு இருக்கான். என்ன சொல்ல வரான்? தயம் தயம் ஏய் உனக்கு பீரியாச்சு, எதுவும் பண்ண மாட்டேன். ஜென்டில்மேன் ட்ரீ இந்த தயம், ஜென்டில்மேன். ஜென்டில்மேனா நீயா? அட பாவி பொழுகிறியடா இந்த அளவுக்கா? உன்னெல்லாம் நம்பக்கூடாது. என்னடி பாக்குற? நான் நல்லா இருக்கேண்ணா ஜாய், உனக்கு ஏற்ற மாதிரி. உனக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கேண்ணா. எனக்கு ஏற்ற மாதிரியா? என்ன இவன் ஒருவேளை சிச்சி இவனாச்சு என்ன லவ் பண்ணுறதாச்சு? ரொம்ப ஹேண்ட்ஸம், ரொம்ப சீன் வர, நான்லாம் நல்லா இல்லை. அப்பெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஏய் பாரு ஜாய்,
எப்படி நல்லா சாக்லேட் கலரில் இருக்கு, சாக்லேட் மாதிரி இருக்குடி, அப்படியே சப்பி சப்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதோ இந்த கன்னத்தை மட்டும் நான் சப்பிக்கிறேன், எதுவும் பண்ண மாட்டேன்டி, ஜஸ்ட் சாக்லேட் மட்டும்தான். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கான், ஏதோ குழந்த வந்து சப்புற மாதிரி. தயம் தயம் சாக்லேட் இல்லை தயம், என்னோட ஸ்கின் டான் கரெக்ட். ஆமாம். ஆனால் எப்படி சாக்லேட் மாதிரி இருக்கு, ரொம்ப ஷைனா இப்படி பல பலன்னு. டே கண்ணோண்ணா இதாண்டா கண்ணோம், இதோ மூக்குண்ணா. என்னாச்சு எனக்கு தயம், என்ன என்ன கலாய்க்கிறியா? கலாயிறேண்ணா இல்லை, நல்லா இருக்க, அதான் சொன்னேன். மாஸ்க் போட்டு உன் அழகெல்லாம் மறைக்காதடி என்கிட்ட. என்ன மாஸ்க் போட்டு அழகெல்லாம் நான் மறைக்கிறேண்ணா? என்ன உளறான் இவன்? ஆண்டி எது பேசினாலும் அமைதியாகவே இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்கான் ஜாய்? தயம் நீ என்னை தூங்க வைக்கிறியாடி? தூங்க வைக்கணுமா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் தாங்க மடியில் படுக்க வைக்கிறீங்க. ஸோ தயம் அப்படியே உங்கள் இடுப்பு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உங்களோட ஸ்டொமக்கில் அவங்களோட ஃபேஸ் அப்படியே வச்சுட்டு, என்னடா இது ஒரு மாதிரி பண்ணுதே. தயம் அப்படி பண்ணாத. எப்படி இப்படியா பண்ணாதன்னா அதான் பண்ணி காட்டுவான் புளி மூஞ்சிக்காரன். என்னடி சொல்கிற? ஒன்றும் சொல்லலை, தூங்கு. ஜூ 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 ஜூ. என்ன என்ன நாய் எங்கன்னா கட்டி போடலையா? இல்லை ஒன்றுதான் தூங்க வைக்க. ஏய் அப்படி இல்லடி, மாதிரி செல்லம் செல்லம் கொஞ்சம் செல்லம் செல்லம் கொஞ்சணுமா? தங்கம் வயரும் செல்லம் செல்லம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்படி சொல்லிட்டு தாங்க அப்படியே படுத்துருப்பான். ஸோ நீங்கள் அவனுக்கு பில்லு வச்சுட்டு பா. என்னடா இவன் நடிக்கிறானா இல்லை சரியான லூஸு நிறைய போட்டிருக்கோம், அத்தான் எதோ வளருவாய். என் உயிரை எடுக்கிறான் நீ. போய் இவன்கிட்ட மாட்டின்னு முழிக்கிறேன் நான். ஜாய் ஐயோ எழுந்துட்டான். தயம் தலைலாம் மாதிரி வலிக்குதுடி, நிறைய போட்டேன் போல். போயிட்டு ஒரே ஒரு லெமன் ஹனி போட்டு சரியா, ஹாட் வாட்டரில் லைட்டாக இருக்கும் வெட்ராடி, அதை கொஞ்சம் எனக்கு தெரியும் போ. ஓகே தயம் அப்படி சொல்லி நீங்கள் எழுந்துக்கிறீங்க. அப்போ தேங்க்ஸ் ஆடனா கை பிடிச்சி எழுது. தயம் இது போகிறேன் தயம். ஜாய் உனக்கு பீரியட்ஸில் மறந்துட்டேன், உன் கையால் குடிக்கணும்னு தோணுச்சு, அதனால் அப்படி சொல்லிட்டேன். வெயிட் அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து, ஹலோ ஆன்ட்டி, லெமன் ஹனி வித் ஹாட் வாட்டர் சீரமா 2 நிமிஷத்தில் இங்கே இருக்கணும், எனக்கு ரொம்ப கேராக இருக்குது, எனக்கு தெரியணும் இப்போது. 2 கிளாஸ் எடுத்து வாங்க. அப்புறம் அவளுக்கு சாக்லேட் காஃபி. தயங்க இல்லை தயங்க இப்போ தான் கரெக்டாக தான் இருக்கும். அப்படி சொல்லிட்டு வச்சுருப்பான். கொஞ்ச நேரத்தில் இது எல்லாமே வந்தது. ஸோ தயம் 2 கிளாஸ் குடிச்சிருப்பான். நான் போய்ட்டு லைட்டாக தலையில் தண்ணி ஊற்றிடுறேன் என்ன அப்படி சொல்லிட்டு போய்ட்டு தலையில் தண்ணி ஊற்றிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பான். ஜாய் ஓகேவா இப்போ நீ? என்னடா தினுசாக பேசுகிறான் இவன். ஓகே தயம் சரி இப்போ எதுக்கு ஃபேஸில் கை வச்சுருக்க ஏடு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் தயம். இது ஓகே, பீரியட்ஸ் வேறு உனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால தான் சரியா. அப்புறம் ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நினைக்காத, புரியுதா? ஏன்னா உன் மூஞ்சை பார்த்தாலே காண்டாகுது. இப்போதான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழகாக இருக்க மறைக்காதன்னெலாம் சொன்னேன். இதை கேட்டால் எனக்கு அடி விழும், கேட்காமே நான் மூடிட்டு இருந்துறேன். என்னடி யோசிச்சுருக்க? கண்டிப்பாக என் அசிங்கமான ஃபேஸில் உங்களுக்கு காட்ட மாட்டேன். இப்போ தேங்க அப்படியே உங்களே பார்க்குறான். அசிங்கமான ஃபேஸா, சாக்லேட் மாதிரி இருக்கா?
என்னடா தயம், தப்பு பண்ணுறியடா. வேணாம் வேணாண்டா, கெத்த விட்றாதடாடி, வேணே வேணாம் அப்படி சொல்லிட்டு தயங்கும் அப்படியே படுத்துருப்பான். நீங்கள் சோஃபாவில் போய் படுக்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. தயங்க அப்படியே இங்கேவா. தயம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஐயோ, அப்போ இவனுக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சா? போதையிலலாம் மறந்துருப்பான்னு நினச்சேன். இருக்கு தயம். சரி போய் பாடு. அப்பாடா, நல்ல வேலை அவன் பெட்டில் படுத்ததுலாம் ஞாபகம் வரலையே. வந்துருந்தான் என்னை பிச்சு எடுத்திருப்பான். ஏய் ஜாய் இங்கே வா. மறுபடியும் இதுக்கு கூப்பிட்றான். தயம் என்ன தயம்? தயங்க என்ன? ஏ என்ன? சோஃபா ஒரு மாதிரி சின்னதாக இருக்குது, கண் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீ வா, ஏன் பெட்லேயே படுத்துக்கோ. பெட் தான் அவ்வளோ பெருசாக இருக்குல்ல. இல்லை ஒன்று சொன்னால் தப்பாக நடிச்சுக்க மாட்டிய தயம். நீ சொல்கிறது படுத்து தயம். சோஃபா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் வேணா பெட்ஷீட் கீழே போட்டு நான் கீழே தூங்கிக்கிறேனே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அதெல்லாம் பழக்கம்தான். ஏய் ஒன்றும் ரொம்ப மிடில் கிளாஸ் பொண்ணுலாம் கிடையாது, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் தானே. உங்கள் அப்பா கவர்மெண்ட் ஜாப் தானே, நல்ல சேல்ரி, ஓரளவுக்காச்சும் லைஃப் வெல் செட்டிலாக இருக்கும்ல. அப்புறம் இதுக்கிட்ட இதெல்லாம் இல்லை. பட் நான் தூங்கியிருக்கேன், எனக்கு பழக்கம் இருக்குது. நான் கீழே படுத்துக்கிறேன். சரி ஓகே, யோ விஷ். தேங்க்ஸ் டைம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழேயே பெட்ஷீட் வந்து வச்சுட்டு தலைக்காணி போட்டு படுக்கிறீங்க. இப்போது நீங்கள் மட்டும் 2 பில்லோ வச்சுருப்பீங்க. ஸோ தயங்க பாசிச்சுட்டு ஏன் இப்போ 2 பில்லோவில் தூங்குவியா? அது ஒரு பில்லோ கட்டி பிடிச்சி தூங்கலாம், தூக்கம் வராது. லக்கி என்ன தயம்? நத்தி தூங்கு. ஸோ நீங்களும் தூங்கிடுறீங்க. ஸோ தயம் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் பக்கத்தில் இருந்து உட்காருவான். நல்லா இருக்குமா கீழே படுத்தா அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே படுத்துட்டு உங்களை அப்படியே பேக்கப் பண்ண மாதிரி அப்படியே படுத்திருப்பான். ஸோ அவனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நெக்கில் அவன் ஃபேஸ் அப்படியே வச்சு அப்படி தூங்கியிருப்பான் நல்லா. ஸோ மார்னிங் தேங்க் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருப்பான். ஸ்டில் நீங்கள் நல்லா தூங்கிட்டு தான் இருப்பீங்க. ஐயோ ரொம்ப கூடிய படுத்துட்டோம். ஐயோ பசங்களாம் தெரிஞ்சால் கவர்மெண்ட் என்ன வேணாம். ஜாய் ஜாய் தயம் எவ்வளோ நேரம்? இல்லை எவ்வளோ நேரம் அப்படியே படுத்துகிட்டே இருப்பேன்? இல்லை தயம் தோ கிளம்பிடுறேன். சரி நீங்காச்சும் வர முடியுமா? வரேன் தயம், வரேன். சரி இப்போ ரெடியாக. முக்கியமாக என் கூட பைக்கில் வருவானா, கேப் புக் பண்ணி தரேன், கேபில் போய்க்கோ சரியா? தேங்க் இல்லை தயம், பஸ்லேயே போய்க்கிறேன். பஸ் டிக்கெட்டுக்கு மட்டும் காசு தரியா? காசு என்கிட்ட இல்லை, அப்போ வந்து கொடுத்துட்றேன். அதெல்லாம் அதுவும் வேணாம் இரு அப்படி சொல்லிட்டு ஆனால் பர்ஸை ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் நிறைய அமௌண்ட் எடுத்து உங்கள் கையில் கொடுத்து பேக்கில் வச்சுக்கோ சரியா? ஒன்று அங்கே இங்கேன்னு போவேன், எதாவது தேவைப்படும். பொடி இல்லை இவ்வளோ காசுலாம் ஐயோ வேணாம், வச்சுக்கோ ஜோய். கேப் புக் பண்ணுறேன், கேபில் போ. பீரியட்ஸ் வேறு நல்லா இருக்காது. என்ன இவன் மாறிட்டானா? ஐயோ ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டு கிளம்பியிருப்பீங்க. ஸோ இப்போது தேங்களுக்கு முன்னாடியே போயிருப்பான், அப்புறம் உங்களுக்கு கேப் புக் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் கேபில் வந்து இறங்கியிருப்பீங்க. ஸோ வந்தோன்னு தேங்கோட கேங்கே அப்படி இருக்குது. நீங்கள் தேங்க பார்த்துட்டு எதுவும் பண்ண மாட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நடந்து போகிறீங்க. தயங்க அப்படி தான் அப்படி உட்காந்துட்டு டேய் ஒரு திமிரு பற்றியாடா, மாஸ்க்கு போடாமே போகிறா. அச்சான் எனக்கு பயம்லாம் போயிடுச்சுடா. ஏய் ஜாய். தயம் எதுக்கு இப்படி கத்துறான்? தயம் என்ன தயம் இது? என்னவா நடி சொல்லியிருக்கேன், மாஸ்க்கெல்லாம் வரக்கூடாது சொல்லியிருக்கேன்ல. ஓ அவ்வளோ தைரியம் வந்துருச்சுல, சரி வா போகலாம் ரெஸ்ட் ரூமுக்கு. தயம் நீ தானே என்ன நான் சொன்னேன் பாடி அப்படி சொல்லிட்டு முடிய பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பான். ஸோ இங்கே ரெஸ்ட் ரூமில் தள்ளிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் டோரோ க்ளோஸ் பண்ணுவான். தயம் எனக்கு ப்ராமிஸே தெரியாது தயம், உனக்கு நான் விட்டுட்டேன்னு நினச்சிட்டேன் தயம் ப்ளீஸ் தயம்
பீரியட்ஸ் வர தயம் உனக்கே தெரியும்ல தயம். பயமாக இருக்குது தயம். ப்ளீஸ் தயம். பயமாக இருக்குது தயம். அப்படி சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருப்பீங்க உங்கள் ஃபேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு. தயம் அப்படியே உங்க கிட்ட வந்து பாரு ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்காது ஜாய். ஸ்கூல்லலாம் மாஸ்கோடு தான் இருக்கணும். தனியாக மீட் பண்ண வேணும் போது ஆனால் மாஸ்க் இல்லாமல் இரு. கையெடு. உன் ஃபேஸை பார்க்கணும். கையெடு தயம். பீரியட்ஸ் வர வயிறு வலி தானே. சரி பயப்படாதவா அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு பாருடி ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்காத. இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஏதோ கொடுக்குற ஹாப்பினஸ். என்ஜாய் பண்ணிடணும் இந்த மொமெண்டெல்லாம். சரியா? ஓகே ஓகே தேங்க்ஸ். எல்லாரும் சொல்லி தெரியக்கூடாது புரியுதா? புரியுது தயம். ப்ராமிஸும் சொல்ல மாட்டேன். மாஸ்க் இருக்கா? பேக்கில் இருக்கு தயம். எடுத்து போடு. அந்த தயம் இப்போ போட்டுட்டு தயம் ப்ளீஸ் தயம். ஏய் எதுவும் பண்ண மாட்டேன்டி. எதுவும் பண்ண மாட்டேன் சரியா? கண்ணு மட்டுமே பார்க்கும்போது கூட ஒரு மாதிரி தான் ஆகுது. சரி ஜாய் நீ போ ஃபஸ்ட் வெளியே போ. ஓகே தயம் தேங்க்ஸ் தயம். சரி போ. ஸோ நீங்களும் விட்டா போதும்டா அப்பான்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பீங்க. ஸோ இப்போ கரெக்டாக உங்கள் கிளாஸ்க்கு உங்களோட பிடி சார் அண்ட் பிடி மேம் அப்புறம் தேங்கோட கேங் எல்லாமே சர்க்குலர் எடுத்துகிட்டு வராங்க. என்ன எல்லாருமே வராங்க மாஸ்க்குங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் மாஸ்க் ஏறதுக்குள்ளே தேங்க வந்திருப்பான். டக்குன்னு உங்கள் கையை வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே தேங்க பார்ப்பீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டிப்பான். ஓகே காய்ஸ் நம்மளோட ஸ்கூலில் கல்ச்சுரல்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் யார் எதுலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு சொல்லணும் சரியா? அப்போ எல்லோரும் அப்படி இப்படி நேம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக உங்கள் பிடி சார் ஜாய் ஐயோ இவன் இதுக்கு எனக்கு கூப்பிட்றான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபேஸ் அப்படி லைட்டாக அப்படி கவர் பண்ணிவிட்டு சார் என்னாச்சு ஃபேஸு சார் கோல்டு தான். ஓகேவாம்மா? ஓகே சார். நீங்கள் எதுவுமே பேர் கொடுக்கல? இல்லை சார் எனக்கு எதுவுமே வராது சார். இங்கே பாருமா எங்கள் அப்பா பர்சனலாக சொல்லிட்டு போயிருக்காரு என் பொண்ணு அது இதுன்னு எதுலையுமே சேர மாட்டா. எதாச்சும் ஒன்று எல்லாத்தையும் போட்டு ஏதாச்சும் ஒன்றுனா பண்ணுவீங்க. ஃபுல்லாக படிப்பு மட்டுமே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு உங்கள் அப்பா பர்சனலாக வந்து சொல்லிட்டு போயிருக்காருமா. ஸோ அதை ஏற்ற மாதிரி நாங்களும் பார்த்துக்கணும்ல. ஸோ அதனால் உன்னோட சீனியர் தயங்கிட்ட கேட்டுக்கோ சரியா? தயம் என்ன சார் அதில் எல்லாம் போடு சரியா? சரி அப்படி சொல்லிட்டு தயங்கும். இப்போ நீங்கள் ரொம்ப திருன்னு முடிச்சிட்ருக்கீங்க. சார் அதெல்லாம் வேணாம் போயிட்டாரு. ஷோ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு திருன்னு முடிச்சிட்ருப்பீங்க. ஸோ என்ன நடந்தது எல்லாமே நீங்கள் லின்கிட்ட கன்வே பண்ணியிருப்பீங்க. ஸோ லின்னும் அப்படியே தயங்க பார்த்துட்டு என்னம்மா நடிக்கிறான் என் அண்ணக்காரன் எப்போ அப்படி சொல்லிட்டு சிரிச்சிருப்பா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். லின் வந்து ஜாய் நான் போய்ட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு வரேன்னே. அவன் இன்னும் இவங்களை கோவமாக இருக்கான். சாரி லின் நான் அண்ணா கிட்டே வந்து சாரி. இல்லை வேண்டாம் அவன் விஷயத்தில் நாங்கள் 2 பேரும் பேசினாலும் ஓகே ஆகிடுவான். யாருனா ஒருத்தவங்க வந்தால் தான் அவனுக்கு இன்னும் ரொம்ப கோவம் வரும். நான் பார்த்துக்குறேன் நீ போ. அதெல்லாம் அவன் நல்ல பையன் போ அப்படி சொல்லிட்டு லின்னும் போயிருப்பா. கரெக்டாக ஜங்குக்கோட கேங்கு தயவங்க எல்லாம் இருப்பாங்க. தயவங்களை பார்த்துட்டு லின்னை பார்த்துட்டு என்ன லின் இங்கே அண்ணா அது ஜங்குக் கூட தனியாக பேசணும். டேய் என்னடா சண்டையாடா? மயிறு உனக்கு எதுக்கு அந்த வேலைலாம்? உனக்குலாம் தேவையில்லாத வேலை எதுக்கு இதெல்லாம் கேட்டுருக்க? சண்டையா கொண்டையான்னு யோப்போ காமெடி சரிங்க. டேய் போடா பேசணும்ல போ. என்னடி உனக்கு? போ அப்புறம் பேசலாம் போ. ஜங்குக்கா டேய் வாங்கடா நம்மளா கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு தேங்க் கிளம்பியிருப்பான். ஸோ ஜங்குக்கு மட்டும் அங்கேயே உட்காந்துருப்பான். ஸோ லின் பக்கத்தில் போயிட்டு ஜங்குக்கா சாரி நான் வேணா நீடோன்னு ஏய் மயிறு என்ன நீடோன்னு போட்டா அது போட்டான் நடி இல்லை ஒழுங்காவே பேசுகிறேன் நடி அம்மு. அதுக்கப்புறம் என்ன சரி ரெயின்போ கேக் வாங்கித்தா.
சரி வா அப்படி சொல்லிட்டு லின்னை கூப்பிட்டு போயிட்டு கேக் வாங்கி தந்துட்டுருப்பான். ஸோ லின்னு நல்லா பொச்சுக்குன்னு கேக் சாப்பிட்டுட்ருப்பா. ஜங்குக்கா வேணாண்டி ஒரு மாதிரி ஸ்வீட். சரி நல்லா இருக்கு சாப்பிடு. ஜங்குக்கா லவ் யூ. லவ் யூ மோட்டி பொண்டாட்டி சாப்பிடு. உன்கிட்ட ஒன்று சொல்லட்டா நடி நடி மயிறு சிரிக்கிற. அப்புறம் இல்லை ஜாய்கிட்ட இப்போல்லாம் தயம் ரொம்ப சாஃப்டாக இருக்காராம். ஜாய் சொன்னான், எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. தயங்க நான் நினச்சேன், எனக்கு அப்போவே தெரியும் அவன் முகரையை பார்த்தாலே. ஜாய் வந்தாலே அப்படி நாக்க நீட்டிக்கிட்டு ஜொல்லு விட்டுன்னு இருக்கான். அவளை பிடிக்கல நல்லா இல்லைன்னு வேறு சொல்கிறது. ஆனால் நல்லா தான் இருக்கும்ல. என்ன கேன்டீன்லே இல்லை பொண்டாட்டி நேற்று கூட நைட்டில் சாட்டே பண்ணலையா? பழைய சாட்லாம் படிச்சுட்டு இருந்தேன்டி. என்ன சாட்? அதெல்லாம் இல்லைடி, நார்மல் சாட் தான். பொறுக்கி நீ நீ அடிக்காத. எங்கே உன் ஸ்க்ரீன்ஷாட் காட்டு, நான் பார்க்குறேன். நீ எது படிச்சிருக்க நான் பார்க்குறேன். சரி அந்த சாட் தான் படித்தேன். ஒரு மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணேன்டி பொண்டாட்டி. சரி வெளியே போகலாமாடி? வேண்டாம் போ. நீ கோவம் போ, வேண்டாம். கோவலாம் இல்லையே என் பொண்டாடி மேலே. எங்கே கோவம் வரப்போகுது? அதுவும் என் ஜெல்லு மேலெலாம் கோவம் வருமா ஜில்லு குட்டி? இப்போ என்ன கொஞ்சுற? இப்போ என்னடி எப்பயுமே நான் கொஞ்சுவேன்டி என் ஜெல்ல. கொஞ்சிட்டே இருப்பேன்டி என் ஜெல்ல. கொஞ்சணும்டி. போ ஜங்குக்கா. ஓகேடா அம்மி ஸ்டே 7 சொல்லிட்டு பாய் முடிச்சிட்டேன். பாய்.